இதுவரை எல்லோரும் ஔவையார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போதுதான் ஔவை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஔவையார் என்பது ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது அற்புதமான அவர் சொல்வதற்பது போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடல்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு புராண கதைகளிலும் கூட ஔவையார் என்பது நம்மளுடைய பெண் இனத்திற்கு, மகளிருக்கு அது ஒரு குறியீடாக, அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது. எனவே அந்த வகையிலே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கருதலாம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கருத்தை எடுத்துச் செல்லலாம். காரணம், ஏற்கனவே இப்படி விடுதலை போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள்லாம் அமைக்கின்ற போது அது வெறும் நினைவு மண்டபங்களாக, கட்டிடங்களாக மாத்திரம் இல்லாமல் அங்கே அது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பெறத்தக்க அளவிலே அந்த இடம் ஒரு படிப்பகமாக, நூலகமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அங்கே ஒரு அறிவு களஞ்சியம் உருவாக வேண்டும் என்பது ஒரு பொருத்தமான காரியம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்களும் நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக அதை செய்வோம் என்று சொல்லுவோம்.